திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில் மத்திய அமைச்சராக இருந்த ராசா தன்னுடைய வருமானத்தை விட 579% சொத்துக்கள் குவிச்சிருக்காரு அப்படின்னும் தன்னுடைய பினாமியல் பேர்ல எல்லாம் சொத்துக்கள் குவிச்சிருக்கிறாரு அப்படின்னு வழக்கு. இந்த வழக்கை சிபிஐ விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சதுக்கு பிறகும் இந்த வழக்கோட விசாரணைக்கும் தண்டனைக்கும் பயந்து தன்னை விடுவிக்க கோரிக்கை வச்சிருக்கிறாரு ராசா. அது மட்டும் இல்லாமல் அவருடைய உறவினரான பரமேஸ்குமார், நண்பர்களான கிருஷ்ணமூர்த்தி, ரமேஷ், விஜய் சடரங்கன் இங்கே 4 பேரையும் விசாரிச்சிருக்கிறாங்க. விசாரணையில் கோவை ஷெல்டர் ப்ரொமோட்டர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் மற்றும் மங்கள் டெக் பார்க் லிமிடெட் இந்த நிறுவனங்களுக்கும் ராசாவுக்கும் தொடர்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாமல் இந்த 4 பேர் மேலேயும் இந்த 2 நிறுவனங்களை மேலேயும் கடந்த 2023 சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. குற்றம் சாட்டப்பட்ட காலத்தில் வருமானத்தை விட அதிகமாக 579% சொத்து சேவிச்சிருக்கதா தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. இந்த வழக்கு சிபிஐ நீதிமன்றத்தில் இருந்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு உள்ள இருக்கக்கூடிய MP, MLA இவர்கள் மீதான குற்றங்களை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டு இப்போ விசாரணையும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்கில் வசமா மாட்டி இருக்கிற ராசா 4 வருஷம் ஜெயிலுக்கு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பயத்தில் இருக்கிறாங்களாம் திமுக காரங்க.